ஆத்தும பாரம் அப்படின்னா என்ன? அது எனக்கு கண்டிப்பா இருந்தே ஆகணுமா? எதுக்கு இந்த ஆத்தும பாரம் தேவை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னும் ஒரு காரியத்தை கேளுங்களேன். சாரா டக்கர் அப்படின்ற ஒரு பெண் இந்த இந்தியாவுக்கு ஒரு முறை கூட வந்ததே கிடையாது. ஆனாலும் திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கிற பாளையங்கோட்டையில இருக்கிற பெண்கள் மேல அவங்களுக்கு இருந்த ஒரு பெரிய தாகம், ஒரு பெரிய பாரம். 2 கால்களும் இல்லாம நானே இவ்ளோ நாலேஜோட இருக்கேன், இவ்ளோ காரியங்களை கற்று தெரிந்திருக்கேன். ஆனா அந்த பெண் பிள்ளைகளுக்கு பேசிக் நாலேஜ் கூட இல்லையே. அவங்களுக்காக ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு தன்கிட்ட இருந்த எல்லாத்தையும் கொடுத்து சாரா டக்கர் காலேஜ், சாரா டக்கர் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அந்த ஸ்கூலையும் காலேஜும் ரன் பண்ண முடியல. அதை நினைச்சே அவங்க மறித்து போறாங்க. அவங்க மறித்தாலும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த காலேஜையும் ஸ்கூலையும் அகைன் ரீஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு அந்த காலேஜ் 3 ஜெனரேஷனுக்கும் மேல அவ்வளோ பெண் பிள்ளைகளுக்கு அவ்வளோ பயனுள்ளதா இருக்கு. அத்தனை பிள்ளைங்களும் சாரா டக்கர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்றப்ப இன்னும் அந்த சாரா டக்கர் அப்படின்ற ஒரு பெண் வாழ்ந்து கொண்டுதான் இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய ஆத்தும தாகம், ஆத்துமாக்கள் மேல இருந்த ஒரு பெரிய பாரம் தான் இன்னைக்கு இவ்வளோ பெண் பிள்ளைகள் மத்தியில ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணிருக்குல்ல. நீங்களும் போய் ஏசப்பா கிட்ட கேளுங்க, எனக்கு அந்த ஆத்தும பாரத்தை தாங்க, உமக்காக நான் ஏதாவது பண்ணணும், இந்த ஆத்துமாக்களுக்காக நான் ஏதாவது பண்ணணும், உங்ககிட்ட வர்றப்ப இத்தனை ஆத்துமாக்களை நான் உமக்காக கொண்டு வந்தேன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா அளவில்லாத ஆத்தும பாரத்தை உங்களுக்குள்ள அவர் ஊற்றுவார்.